கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா தனிநபர் வருமானத்தில் 140வது இடத்தில் இந்தியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தனிநபர் வருமானம் அப்படின்னா நம்ம பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ அதை ஜிடிபி பேஸ் பண்ணி தான் இந்தியாவோட ஜிடிபி பேஸ் பண்ணி நமக்கு பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அவங்களோட ஒரு ரிப்போர்ட்ல இருந்து தான் இந்த ஒரு இதை கோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ தனிநபர் வருமானம் எடுத்துக்கிட்டோம்னா பெர் கேபிட்டா இன்கம் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ரேங்கிங், இந்தியாவோட ரேங்கிங்னு எக்ஸாம்ல வந்துச்சு அப்படின்னா 140வது இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத போட்டா போதும். ஜிடிபி பேஸ் பண்ணி இருக்காங்க, ஜிடிபி பெர் கேபிட்டா அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது நிலவில் சந்திராயன் 3 தரையிறங்கிய இடத்துக்கு சிவசக்தி என பெயர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 23ஆம் தேதி நம்மளோட சந்திராயன் 3 வந்து நிலவோட தென் துருவத்தில் போய் தரையிறங்கி இருக்கும். எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி. இந்த தேதி நமக்கு ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சந்திராயன் 3 பொறுத்த வரைக்கும் எப்போ லான்ச் பண்ணாங்க, அந்த லான்ச் வெஹிக்கிள் என்ன, அந்த மாதிரியான கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி வந்து நமக்கு போய் லேண்ட் ஆயிருக்கும். லேண்டர் பேர் என்னன்னா விக்ரம். ஓகேவா, ஸோ விக்ரம் போய் லேண்ட் ஆயிருக்கும். சரிங்களா, ஸோ இந்த தேதியை நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்றோம்னா நேஷனல் ஸ்பேஸ் டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா, தேசிய விண்வெளி தினமாக ஆகஸ்ட் 23 செலிப்ரேட் பண்றோம். அது எதுக்கு ஆகஸ்ட் 23 அப்படிங்கிற காரணம் கேட்டாலும் விக்ரம் போய் சந்திராயன் 3யோட விக்ரம் மூணோட சவுத் போல்ல போய் லேண்ட் ஆனனால தான் நம்ம அதை நேஷனல் ஸ்பேஸ் டேவா அப்சர்வ் பண்றோம். சரிங்களா, ஸோ இந்த டே அன்னைக்கு ஆகஸ்ட் 23 அன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அந்த இறங்கின அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாரு. அந்த பிளேஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா சிவசக்தி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ இந்த சிவசக்தி பேரை வந்து இன்டர்நேஷனல் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சர்வதேச வானியல் சங்கம் IAU அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சர்வதேச வானியல் சங்கம் வந்து இந்த ஒரு பேரை ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அஃபிஷியலா ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட நாமன் கிளேச்சர்ல இந்த பேரும் போய் இருந்திருக்கு. ஓகேவா, அப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் இந்த ஒரு ஆர்டிக்கலை பார்க்குறோம். ஓகேவா, ஸோ IAU தான் நிறைய பெயர்கள்லாம் வழங்கப்படும். ஓகேங்களா, வழங்குவாங்க. சர்வதேச வானியல் சங்கம் ஒப்புதல் அளிக்கும். அதன் பின் அந்த பெயர்கள் கோள்களுக்கான அறிவிப்பு இதழில் வெளியாகும். ஓகேவா, நிறைய பிளானட்ஸ்க்குலாம் நம்ம பேர் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கான அப்ரூவல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா யார் இருக்காங்க அப்படின்னா சர்வதேச வானியல் சங்கம் தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் ஆகஸ்ட் 23ஆம் தேதி போய் இறங்கின அந்த ஸ்பாட்டுக்கு சிவசக்தி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாம நமக்கு சந்திராயன் 3க்கு முன்னாடி சந்திராயன் 2 போயிருக்கும் இல்லையா, ஸோ சந்திராயன் 2 விண்கலம், அதாவது சந்திராயன் 2 விண்கலம் நிலவில் விழுந்த இடத்துக்கு திரங்கா என பிரதமர் மோடி பெயர் வைத்தார். அந்த டே அப்போ சந்திராயன் 3க்கு சிவசக்தின்னு பேர் வச்ச அந்த அன்னைக்கு சந்திராயன் 2 போன இடத்துக்கு வந்து திரங்கா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம 2008ஆம் ஆண்டு சந்திராயன் 1 விண்கலம் தரையிறங்கிய இடத்துக்கு ஜவஹர் பாயிண்ட் என அழைக்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சந்திராயன் 1, 2, 3 மூணுமே ஒரு இடத்துல போய் இறங்கியிருக்கு. அந்த 3 இடத்துக்குமே நம்ம பேர் வச்சிருக்கோம். சந்திராயன் 1க்கு என்ன பேர் வச்சிருக்கோம், ஜவஹர் பாயிண்ட் அப்படின்னு வச்சிருக்கோம். சந்திராயன் 2க்கு என்ன பாயிண்ட்னா திரங்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா, சந்திராயன் 3க்கு வந்து சிவசக்தி அப்படிங்கறத சொல்றோம். ஓகேவா, கண்டிப்பா எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தண்ணீர் ஆதாரங்களை தேடி கண்டுபிடிப்பது அவசியம். ஒரு நிறுவனம் வாபக் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களோட ஒரு அறிக்கையை தான் இந்த இடத்துல நம்ம கோட் பண்ணியிருக்கோம். நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துடலாம். இதில் சில ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து எழுதலாம். ஓகேவா, ஸோ உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் பங்கு 18% அப்படிங்கிற சொல்றாங்க. இந்தியா தான் உலகத்திலே அதிக பாப்புலஸ் நேஷனாக இருக்கும். நம்ம வேர்ல்டுலேயே அதிகமான பாப்புலேஷன் இந்தியாவில் தான் இருக்கு சொல்ல. சரியா, அந்த வகையில் உலகத்தோட மக்கள் தொகையில் இந்தியாவோட பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 18%. ஆனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தண்ணீர் ஆதாரம் அப்படிங்கிறது 4% தான் இருக்கு. ஓகேவா, பொதுவாக நிலத்தின் மேற்பரப்பு மற்றும் நிலத்தடி நீர் குறித்து கவனம் செலுத்தப்படுகிறது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ ஜென்ரலாவே என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம நிலத்தடி நீரை குறித்து ஒரு கிரவுண்ட் வாட்டர் குறித்து ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி சர்ஃபேஸ் வாட்டர், அதை தான் வந்து நிலத்தின் மேற்பரப்பு அப்படின்னு சொல்றாங்க. சர்ஃபேஸ் வாட்டர் குறித்து ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நிறைய வாட்டர் ரிசோர்சஸ் இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறது அவசியம் அப்படிங்கிறதா இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த கிரவுண்ட் வாட்டர் அண்ட் சர்ஃபேஸ் வாட்டர் அப்படிங்கிறது உலகத்தோட நன்னீர் ஆதாரத்தில் ஓகேவா கிளீன் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்சஸ்ல எவ்வளோ இருக்கு, 3% மட்டும்தான் இருக்கு. ஆனால் 97% ஆஃப் அந்த தண்ணீர் வளம் அப்படிங்கிறது இன்னும் கண்டறியப்படாமல் இருக்கு. நிறைய ஃபார்ம்ஸ்ல வாட்டர் இருக்கு, அதை நம்ம இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க. சரிங்களா, அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் 90% தண்ணீர் விவசாயத்துக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறது சொல்றாங்க. தற்போது இந்தியாவில் 54% பகுதி தண்ணீர் தட்டுப்பாட்டை
எதிர்கொண்டு உள்ளது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ நிறைய இடத்துல டிராட் அப்படிங்கிறது இருக்கு, தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் இந்தியாவில் அதிகப்படியான தண்ணீர் தேவை அப்படிங்கிறது நமக்கு இந்த பேப்பர்ல தமிழ் ஹிந்துவில் வந்து 90% கொடுத்துருந்தாங்க. இதுவே இங்கிலீஷ் ஹிந்து பேப்பர்ல பார்த்தோம்னா 72% அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ இந்தியாவில் அக்ரிகல்ச்சருக்கு தான் அதிகமாக பயன்படுத்துறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது பெர்சன்டேஜ் கணக்கு ஒரு பேப்பர்ல ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு அதிகமான தண்ணீர் தேவைப்படுது அப்படிங்கிறத, அதிகமான தண்ணீரை செலவு பண்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மோர் தேன் 70% தோராயமா நம்ம சொல்லிடலாம். எக்ஸாக்டா பெர்சன்டேஜ் தான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ மோர் தேன் 70%, 90% ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சருக்கு தான் பயன்படுத்துறோம். ஆனாலுமே நமக்கு அதையும் தாண்டி அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற நீரையும் தாண்டி நமக்கு அந்த தண்ணீர் தேவைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அந்த வகையில் பார்க்குறப்ப 54% வந்து தட்டுப்பாட்டாக இருக்கப்போ இந்தியா ஒரு தண்ணீர் சார்ந்த ஒரு சர்ச்சையை வந்து, அதாவது ஒரு கிரைசிஸை வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இதனால் 5 கோடி மக்கள் மற்றும் 68% சாகுபடி நிலப்பரப்பு பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் 54% மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்னு எடுத்து பார்த்தோம்னா 5 கோடி மக்களாக இருக்காங்க. சாகுபடி நிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீர் பற்றாக்குறையினால ஒரு 68% அந்த நிலப்பரப்புகள், வயல்வெளிகள்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அபாயமும் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இத்தகைய சூழலில் வற்றாத மற்றும் எளிதில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் ஆதாரங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது கட்டாயமாக உள்ளது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அதர் டைப் ஆஃப் வாட்டர் சோர்சஸை வந்து நம்ம அதர் ஆப்ஷன்ஸை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் இங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உடனடி மற்றும் மாற்று ஆதாரமாக கடல் நீர் உள்ளது. ஸோ அப்போ அதர் ரிசோர்ஸை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடல் நீரை நோக்கி நம்ம போகலாம். கடல் நீரை சுத்திகரிப்பு செஞ்சு அதை நல்ல நீராக மாற்றி நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்ல வருவாங்க. ஓகேவா? நம் நாட்டில் 7500 கிலோமீட்டர் தூர கடலோர பகுதி உள்ளது. இந்நிலையில் கடல் நீரை சுத்திகரிக்கும் வழிமுறை ஒரு சாத்தியமான மற்றும் கட்டுப்படியாகும் மாற்று வழியாக உள்ளது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இந்தியாவோட தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கடல் நீர் சுத்திகரிப்பு அப்படிங்கிறத அதிகப்படுத்தணும், பரவலாக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. கடலோர மாநிலங்கள் எல்லாமே இந்த ஒரு திட்டத்துல முக்கிய கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த கடல் நீரை நம்ம நல்ல நீராக மாத்திட்டோம் அப்படின்னா நம்ம மக்களோட தண்ணீர் தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சிடலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம மெயின்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தண்ணீரை மறுசுழற்சி செய்து நீரை பயன்படுத்துவது தொடர்பான அரசு கொள்கைகளை பல மாநிலங்கள் தற்போது பின்பற்றுகின்றன. அந்த வகையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு என்பது முக்கிய இலக்காக உள்ளது. அந்த நிறுவனத்தோட முக்கிய இலக்காக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சீ வாட்டரை வந்து ஃப்ரெஷ் வாட்டரா மாற்றக்கூடிய இந்த திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் வருங்காலத்தில் இந்த தண்ணீர் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு உதவிகரமான ஒரு திட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சஜஷனாக கொடுக்க முடியும். சரிங்களா? நம்மளோட கமெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு வியபிள் சொல்யூஷனாக நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா? இதுதான் ஒரு வியபிள் சொல்யூஷனாகவும் இருக்கு இப்போதைக்கு. ஓகேவா? வேற சோர்சஸ், வேற டைப் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ் நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் கடல் நீரை சுத்திகரிப்பு செய்யறது அப்படிங்கிறது தான் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு விஷயமா இருக்கு. அதை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 3 ஆர்டிகல் இருந்துச்சு. அதில் சந்திராயன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமாக இருக்கு, குறிப்பாக ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? ஸோ மற்ற ஆர்டிகல்ஸ்ல நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஐடியாஸை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.